ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பாரம் உங்க மனசுல இருக்கும்போது, இவங்கள்ட்ட சொல்லலாம். கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நெனச்சு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு முன்னாடி ஆறுதலா இருக்கிற மாரி இருந்துட்டு, உங்களுக்கு பின்னாடி போய் உங்களோட கஷ்டத்தின் நிமித்தமா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நெறைய காசிப்ஸ் பேசியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும்போது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி அத வேற வேற மாரி வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் ஆட் பண்ணி, அது ஒரு பெரிய பூதாகரமா போய் முடிஞ்சிருக்கலாம். நீங்க நம்புன மனுஷங்க இந்த உலகத்துல மாறி போயிருக்கலாம். நீங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா அவங்க நடந்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா, இந்த மாறுகின்ற இந்த உலகத்துல மாறாத ஒருவராய் நம்ம கூட எப்பவும் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அதனாலதான் மத்திய 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி, இந்த உலகத்து மனுஷங்களை நம்பி நீங்க உங்களோட கஷ்டத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது, அது இந்த மாதிரிதான் முடியும். நீங்க நம்மள படைச்ச இயேசப்பா கிட்ட உங்களோட கஷ்டங்களையும், உங்களோட பாரங்களையும் நீங்க ஷேர் பண்ணும்போது, அவர் அந்த சுமைகளை சுமந்துப்பாரு. உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாரு. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு சமாதானத்தை தருவாரு. ஆமென்.